வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஸ்கேன் காப்பி 10th ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். இப்போ சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சயின்ஸ் தமிழ் மீடியம். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் 75 அவுட் ஆஃப் 75 வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி 75 அவுட் ஆஃப் 75 வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல சர்ச்ன்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டு வந்து சர்ச்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் மார்ச் ஏப்ரல் 2024 பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி சென்டம் மார்க் 75 அவுட் ஆஃப் 75 போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஸ்கேன் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய கொஷின் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் அதை வந்து ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன எதுன்னு செக் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ண வாட்டி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி டவுன்லோட் ஆகிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஸ்கேன் காப்பி வந்து இருக்கும். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சப்ஜெக்ட்டு அப்ளைட் ஃபார் ஸ்கேன் காப்பி இப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ்எல்சி எக்ஸாமினேஷன் எல்லாமே இருக்கும். இங்கே எக்ஸாமினர் 1 எக்ஸாமினர் 2 இந்த மாதிரி சும்மா மாடல் இருக்கும். ஒரு எம்டி பேஜ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 75 அவுட் ஆஃப் 75 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம கீழே செக் பண்ணும்போது எஸ்எஸ்எல்சி சயின்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் 75 அவுட் ஆஃப் 75 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வேல்யூஷன் நடக்கும். ஸோ கொஷின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் எல்லாமே என்ட்ரு பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பேஜ் வைஸாக எவ்வளோ மார்க் இருக்குது எல்லாமே செக் பண்ணி ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணி ஏஇ எஸ்ஓசி எல்லாம் சேர்ந்து வந்து வேல்யூஷன் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஸோ சயின்ஸ் ஆன்சர் ஷீட் ஆன்சர் ஸ்கிரிப்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ எப்படி 1 மார்க்கு அதே மாதிரி 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்குக்கெலாம் எப்படி வந்து மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எப்படி சென்டம் மார்க் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க, எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்வு எழுதுபவர் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்னென்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுனா ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி டிஜி எஸ்எஸ்எல்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீல் வந்து வச்சுருப்பாங்க. பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சூப்பரேஷன் கலெக்ட் பண்ணி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கோசரம் டிஜி சீல் வைப்பாங்க. ஸோ இதில் தமிழ் மீடியம் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுங்கிறதுனால சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12மே கரெக்டாக எழுதியிருக்காங்க. இப்படி தான் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் 10th பண்ணியிருக்காங்க. ஸோ கொஷின் வைஸாக இப்போ 12வது கொஷினுக்கு கார்சினோமா அப்படின்னா 12வது கொஷினுக்கு நேரம் 1 மார்க்கு. கொஷின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் எவ்வளோன்னு சொல்லி என்ட்ரு பண்ணுவாங்க மார்க்கிங் ஸ்கீமில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 2 பேஜிலும் ஈக்குவலாக 12 மார்க் வந்திருக்கு. அதே மாதிரி பகுதி 2ல் தோற்ற வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? ஓரளவு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் தோற்ற பருமனுக்கும் திரவத்தின் ஓரளவு பருமனுக்கும் உள்ள தகவு. அடுத்து ஸ்க்ராட்ச்னா என்ன? ஸ்க்ராட்ச் சரளத்தை திறக்கும் போது கிடைக்கும் பின்னணியே ஸ்டேஜ் என்பர். பின்மூளையின் பாகம் சிறுமூளை பான்ஸ் முகுளம். அடுத்து சம்முக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தோட ஃபேஸ் மேக்கர்னால் என்ன? ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. கீ பாயிண்ட்டை கரெக்டாக எழுதி அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, கீ பாயிண்ட் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, அதனால் மார்க் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. கோலோஸ்ட்ரோம்னா என்ன? ஸோ சிம்பிள் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. குழந்தை பிறப்பிற்கு பிறகு சுரப்பியிலிருந்து முதலில் வெளிவரும் பால் கோலோஸ்ட்ரம் எனப்படும். புரோலாக்டின் ஆக்சிடோசின் இரும்பானது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பழுப்பு நீரேறிய பெரிக் ஆக்சைடை உருவாக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரஸ்ட் ரியாக்ஷன் எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முயலுடைய பல் வாய்ப்பாடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்சிசர் 2/1 கேனிஸ் 2/1. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் எழுதினாலும் தமிழ் எழுதினாலும் மார்க் முழுமையாக கொடுத்துருக்காங்க. வட்டார இன தாவரவியல்னால் என்ன? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தாவரங்கள் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வழி வழியாக பயன்படுகிறது. முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கான 10th பப்ளிக் எக்ஸாம் ஸ்கேன் காப்பி
இவங்க சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால சயின்ஸுக்கு மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதர் சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களால் டவுன்லோட் பண்ண முடியல ஸ்கேன் காப்பி, இதுக்கு மெயினாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஸ்கேன் காப்பியை பார்க்க முடியும். வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், டேட் ஆஃப் பர்த்து, ரெஜிஸ்டர் நம்பரை. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேன் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நான்மைய நிலை தாவரங்கள் நன்மை பயக்கக்கூடியவை. நான்மைய நிலை தாவரங்கள் பெரும்பாலும் அளவில் பெரிய பழம் மற்றும் பூக்களை உண்டாக்கும். நியூரான்களுடைய வகைகள்: ஒருமுனை நியூரான், இருமுனை நியூரான், பலமுனை நியூரான். அடுத்து நீர்த்த நைட்ரிக் அமிலம் காரணம்: அலுமினியத்தின் மேல் ஆக்சைடு படலம் உருவாவதால் அதன் வினைப்படும் திறன் தடுக்கப்படுகிறது. மோல்களின் எண்ணிக்கை: மூலக்கூறுகளோட எண்ணிக்கை பை அவகோட்ரா எண். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமனி மற்றும் சிரைக்குள்ள வேறுபாடு. இது வழங்கும் குழாயின்னு சொல்லுவோம், இது பெரும் குழாயின்னு சொல்லுவோம். இளஞ்சிவப்பு நிறத்தினை உடையது, சிவப்பு நிறத்தினை உடையது. உடலின் ஆள் பகுதியில் அமைந்துள்ளது, உடலின் மேற்பகுதியில் அமைந்துள்ளது. உள்ளீடு வாழ்வுகள் கிடையாது, உள்ளீடு வாழ்வுகள் உண்டு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 7 மார்க் கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து 10ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாப் வந்து வேல்யூஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நான் செக் பண்ண வரைக்கும் டோட்டலும் கரெக்டாக இருக்குது, வேல்யூஷன் பண்ணதும் கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா சென்டம் மார்க் வந்து பார்த்தோன்னா வாங்குறது ஒரு பெரிய சாதாரணமான காரியம் கிடையாது. இவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின், இன்டீரியரு, புக் பேக்லாம் எத்தனை டைம் எழுதி பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் இவங்க வந்து பார்த்தோன்னா 75 அவுட் ஆஃப் 75 வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பாராட்டுறதுக்குரிய ஒரு விஷயந்தான். ஸோ நிறைய பேர் சென்டம் எடுத்துகிட்டமே நம்மளோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சென்டம் எடுத்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் என்னோடய ஆன்சர் ஸ்கிரிப்டை வாங்கி நான் பார்க்குறேன். என்னோடய ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ எப்படி அவங்களோட ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி வீடியோவாக போடுங்கன்னு சொல்லி நமக்கு சொன்னாங்க. அதனால தான் இப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா 10th முதல்ல ஸ்கேன் காப்பி நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம தமிழ், மேக்ஸு, சோஷியல் சயின்ஸு, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அப்லோட் பண்ணுவேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக ஸ்கேன் காப்பி 10th சயின்ஸில் 100க்கு 100 எடுத்தவங்க தான் அதிகமாக வந்து என்னை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கிலீஷ் மீடியம் ப்ரெசன்டேஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.